நம்ம எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது கண்டிப்பா மைசூர் சாண்டல் சோப்ப வந்து நம்ம கண்டிப்பா நம்ம லைஃப்ல வந்து யூஸ் பண்ணியிருப்போம். லைக் நெறைய பேர் வந்து அது இன்னுமே ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க. லைக் அவ்ளோ ஃபேமஸான, அவ்ளோ சூப்பரான ஒரு சோப்புன்னு சொல்லலாம் மைசூர் சாண்டல. அந்த மைசூர் சாண்டல் சோப்புக்கு நம்ம தமன்னாவ வந்து பிராண்ட் அம்பாசிடரா போட்டுருக்காங்க. அண்ட் பிராண்ட் அம்பாசிடரா போட்டது எவ்ளோ பெரிய ஒரு சர்ச்சைய ஏற்படுத்தியிருக்கு அப்டின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோக்குள்ள போலாமா? மைசூர் சாண்டல் சோப்க்கு தமன்னா பாட்டியாவ வந்து பிராண்ட் அம்பாசிடரா போட்டுருக்காங்க. அண்ட் இதுக்காக அவங்களுக்கு 6.2 குரோஸும் வந்து அவங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதனால கர்நாடகால இருக்கக்கூடிய நெறைய மக்கள் வந்து, "ஏன் நீங்க வந்து தமன்னாவ வந்து இதுக்கு பிராண்ட் அம்பாசிடரா போட்டீங்க? ஏன் இங்கேயே இருக்கக்கூடிய நெறைய ஆக்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல? ஏன் பூஜா ஹெக்டேவ வந்து தெரியலையா? இல்ல அனுஷ்கா ஷெட்டிய தெரியலையா? ஐஸ்வர்யா ராய தெரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. எங்கிருந்தோ வந்த ஒரு பஞ்சாப் பொண்ணான தமன்னாவ எதுக்கு இதுக்கு வந்து நீங்க வந்து பிராண்ட் அம்பாசிடரா போட்டிருக்கீங்க? அப்படின்றது வந்து கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க அவங்களுக்கு 6.2 குரோஸ் வந்து நீங்க அவங்களுக்கு வந்து குடுத்துருக்கீங்கல்ல. அப்போ இங்க இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். மைசூர் சாண்டல வந்து தயாரிக்கிறது, அது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஒரு கவர்ன்மெண்ட் தான் வந்து அந்த மைசூர் சாண்டல் சோப்ப வந்து தயாரிக்கிறாங்க. அப்போ நீங்க வந்து இப்ப அவங்களுக்கு வந்து குடுத்த அந்த 6.2 குரோஸ் வந்து, அப்போ மக்களோட வரி பணத்துல இருந்து, மக்களோட பணத்துல இருந்து தான் நீங்க அத வந்து எடுத்து அவங்களுக்கு குடுத்துருக்கீங்களா? அப்படின்றத வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இது மூலியமா வந்து தமன்னாவ அவங்களுக்கு புடிக்காதா? இல்ல எதனால இந்த மாரியான ஒரு பேச்சுகள் வருது? அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க? இவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்றது வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி, அவங்க என்ன கேட்கறாங்க, இப்ப நம்மளே வந்து சினிமால யாருனா ஒருத்தவங்க வந்தாங்கன்னா, ஏன் தமிழ்நாட்டுல இருக்கவங்க வந்து ஏன் தமிழ் பொண்ணா வந்து எடுக்க மாட்றாங்க? ஏன் தெலுங்கு பொண்ணா பார்த்து எடுக்குறாங்க? ஏன் கேரளா பொண்ணா பார்த்து எடுக்குறாங்க? ஏன் ஹிந்தி பொண்ணா பார்த்து எடுக்குறாங்க? அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அது மாதிரி கர்நாடகால இருக்கக்கூடியவங்க வந்து, நீங்க ஏன் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடரா ஒரு கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு பொண்ணையே நீங்க வந்து போடல? இங்க இருக்க ஆக்டர்ஸ் எவ்ளோ பேர் இருக்காங்களே! நீங்க அவங்கள போட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஊருக்குன்னு ஒரு நேட்டிவ் ஸ்கின் இருக்குல்ல. அந்த ஸ்கின் டோன் வந்து தமன்னாக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாதுல்ல. அப்ப நீங்க ஏன் அவங்கள போட்டீங்க? அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அப்போ இதுலருந்து வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியன் ஸ்கின் டோன்ஸ்ன்னு கிடையாது. இந்தியன் ஸ்கின் டோன்ஸ்லயே வந்து நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது, கர்நாடகா பொண்ணுன்றனால இங்க இருந்தே நீங்க வந்து எடுத்திருக்கலாமே. அண்ட் இது மூலியமா நம்மள நெறைய பேர் நம்ம லைஃப்ல எப்பவுமே கடந்து வந்திருப்போம். ஒரு ஸ்கின் டோன வச்சு வந்து நம்மள வந்து சில இடத்துல லெட் டவுன் பண்ற மாதிரியோ, இல்ல சில பேர வந்து அப்கிரேட் பண்ற மாரி இவங்க வந்து இவ்ளோ கலரா இருக்காங்க, இவ்ளோ அழகா இருக்காங்க அப்படின்ற பேச்சு நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல வந்து கடந்து வந்திருப்போம். ஒருத்தவங்க வீட்ல இருந்தும் ஆரம்பிச்சு, அவங்க சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு யாராவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த மாரியான ஒரு சர்ச்சைக்குள்ள சிக்கியிருப்பாங்க. ஒருத்தங்கள வந்து அசிங்கப்படுத்துறதுக்கோ, இல்ல நீ இந்த மாரி இருக்கேன்னு சொல்றதுக்கோ, எப்பவுமே இந்த மாரி ஒரு ஸ்கின் டோன ஒரு இஷ்யூ வந்து எப்பவுமே வந்திருக்கு. சோ அதே மாரியான ஒரு இஷ்யூ தான் இங்கேயும் நடக்குது. இப்போ அ அவங்க சொன்னது கரெக்ட்டா, தப்பா அப்படின்றதுக்கு ஒரு இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம இதுல வந்து யோசிக்க வேண்டியது என்னன்னா, அ ஒரு சில ஒரு சில சோப்பு இல்ல காஸ்மெட்டிக் கம்பெனிஸ் வந்து ஃபேர் ஸ்கின் டோன் தான் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதுதான் நம்மள இன்னும் ஒரு நல்ல ஒரு காம்ப்ளெக்ஷன்ல காட்டும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அழகுன்றது வந்து கண்டிப்பா நம்ம கண்ல தான் இருக்கு. நம்ம வந்து இந்த சோப் யூஸ் பண்ணாலோ, இல்ல இந்த கிரீம் யூஸ் பண்ணாலோ வந்து நம்ம அழகாயிடுவோமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து அது எல்லாமே வந்து ஒரு புல்ஷிட் தான் நான் சொல்வேன். ஏன்னா, நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்றதுல வந்து நீங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். நீங்க நீங்க இன்டேக் என்ன எடுக்கிறீங்கன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. மேக்கப் போட்டு வந்து உங்கள வந்து இன்னும் கொஞ்சம் அழகா காட்டிறலாம். நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த க்ளோன்றது வந்து வித்தின் வரணும். உங்களுக்குள்ள இருந்து வரணும். அப்ப நீங்க என்ன சாப்பிடணும்ன்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்களே தவிர, இன்னொருத்தவங்க அழகா இருக்காங்க, இன்னொருத்தவங்க கருப்பா இருக்காங்க அப்படின்றதுக்காக அந்த கலர் டிஸ்கிரிமினேஷன்ன்றது வந்து ஒண்ணு நடக்கவே நடக்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே மாறும். எல்லாருமே எப்பவுமே ஒரே ஸ்கின் டோன்ல இருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த ஸ்கின் டோன், அந்த ஸ்கின் டோன் இல்ல. எல்லா ஸ்கின் டோனுமே வந்து அழகு தான். அது பார்க்குறவங்க கண்ணோட்டத்துல தான் இருக்கு. அண்ட் என்ன கேட்டீங்கன்னா வந்து, இதுக்கு வந்து மைசூர் சாண்டலுக்கு வந்து தமன்னாவ வந்து போட்டது தப்பா? கரெக்ட்டா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுல ஒருத்தங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஸோ அங்க இருக்கிற மக்கள் வந்து அந்த மாரி அவங்க யோசிச்சதோ, இல்ல அவங்க பேசினதோ வந்து தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அங்க இருக்கிறவங்க தான் வந்து அது யோசிக்கணுமே தவிர, இதுல வந்து நம்மளோட கருத்த வந்து அங்க வந்து சொல்றதோ, இல்ல ஏன் இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஒருத்தங்கள வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்டர்ஸ வந்து லெட் டவுன் பண்ணி பேசுறது கண்டிப்பா இந்த விஷயம் பத்தி தமன்னா கேள்விப்பட்டிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றத பத்தியும் நம்ம யோசிக்கணும். இதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் ராஷ்மிகா பேர வந்து யாருமே சொல்லவே இல்ல. ராஷ்மிகாவும் வந்து கர்நாடகாவ சேர்ந்தவங்க தானே. ஏன் அவங்கள பிராண்ட் அம்பாசிடரா போட்டுருக்கலாமே அப்படின்ற பேர ஏன் யாருமே எடுக்கல அப்படின்னு வந்து கேட்கறாங்க. இது நமக்கு தெரியல. ஏன்னா கர்நாடகால இருக்க நெறைய பேருக்கு வந்து ராஷ்மிகாவ புடிக்காம இருக்கலாம். ஒருவேள
அந்த காரணத்தினால வந்து ஏன் நீங்க அவங்கள போடல அப்படின்ற கேள்வியும் வராம இருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்னும் கூடிய சீக்கிரத்துல வந்து ராஷ்மிகாக்கும், விஜய் தேவரகொண்டாக்கும் கல்யாணம் ஆகப் போகுதுன்ற ஒரு நியூஸ் வந்து பரவலா வந்து பேசிட்டு இருக்கு. அண்ட் அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, விஜய் தேவரகொண்டா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நான் என்னோட கல்யாணம்ன்றது வந்து என்னோட பெர்சனல் ஸ்பேஸ். இத நான் யாருக்கும் விற்பனைக்கு நான் குடுக்க மாட்டேன். ஸோ என்னோட கல்யாணத்த வந்து ஒரு மீடியா கவரேஜ்க்காக நான் கண்டிப்பா அத சேல் பண்ண மாட்டேன் அப்டின்னும் அவரு வந்து சொல்லியிருக்காரு. ஒரு பிரபலமான ஒரு ஓடிடி கேட்டும் கூட வந்து அவர் வந்து அத குடுக்கல. ஸோ இதிலிருந்து அவரு எடுத்த ஒரு முடிவு வந்து நிஜமாவே ஒரு மதிப்புக்குரிய ஒரு விஷயம் தான். இத பத்தி தான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். இந்த மாரி விஷயங்கள் நடக்குதுன்னே தெரியாம இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ நீங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காயமேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க் யூ.